பிரபுவிற்கு நேர்த்தியாக பணிவிடை செய்தாலும் அவர் ஏன் எப்பொழுதும் பிருந்தாவனத்தை பற்றி பேசியும் ஞாபகப்படுத்திக் கொண்டும் இருக்கிறார்? தூக்கத்தில் கூட ராதே ராதே கோபி கோபி என்று அலறுகிறார். இதை பற்றி அன்னை ரோகிணியிடம் கேட்க வேண்டும். ரோகிணி மாதா, பிருந்தாவனத்தில் அப்படி என்ன நடந்தது? ஏன் பிரபு பிருந்தாவனத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறார்? பிருந்தாவனத்தில் அப்படி என்ன லீலை சிறப்பாக உள்ளது? உண்மையிலேயே பிருந்தாவன லீலை சிறப்பானதுதான். எப்படி சிறப்பானது என்றால், அவற்றை செவி கொடுத்து கேட்பதாலேயே கிருஷ்ணரும் கூட அதன்பால் ஈர்க்கப்படுகிறார். அந்த அற்புத செயல்களை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல முடியும். ஆனால் ஒரு நிபந்தனை. கிருஷ்ணரும் பலராமரும் இதை கேட்டால் பெரிய பிரச்சனையாகிவிடும். கிருஷ்ணரும் பலராமரும் தற்போது சுதர்ம மண்டபத்தில் கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்று இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த கிருஷ்ணருடைய லீலைகளை நான் கூறுகிறேன். இதை அவர்கள் கேட்கக்கூடாது என்பதற்காக சுபத்திரையை வாசலில் காவலுக்காக நிற்கச் சொல்லலாம். சுபத்திரை, சுபத்திரை. பணிகிறேன் மாதா. நீ யாரும் வீட்டிற்குள் வராதபடி வாசல் படியில் காவலுக்கு நிற்க வேண்டும். குறிப்பாக கிருஷ்ணரும் பலராமரும் வந்தால் நீ எனக்கு செய்கை காட்ட வேண்டும். சுபத்திரை, நீ இங்கேயே காவல் காத்து கொண்டிரு. நான் கூறியது நினைவிருக்கட்டும். அனைவரும் வாருங்கள், வாருங்கள், இங்கே அமருங்கள். கிருஷ்ணன் தினமும் என்ன செய்வான் தெரியுமா? ஒரு கோபிகையில் வீட்டில் உள்ளே போய் மறைத்து வைத்திருந்த வெண்ணெயை திருடுவான். இதுதான் அவனுடைய வழக்கமான குறும்பு. ஒரு நாள் என்ன ஆயிற்று தெரியுமா? ஒரு கோபிகை வீட்டினுள் சென்று அவள் மறைத்து வைத்திருந்த வெண்ணெயை திருடி அங்கே இருக்கக்கூடிய காகம், குரங்கு, குருவி அனைவருக்கும் எடுத்து தானம் கொடுத்து விட்டான். அப்பொழுது அந்த கோபிகை வீட்டினுள் வந்து விட்டாள். இதை பார்த்த கோபிகைக்கு கடும் கோபம். உடனே கிருஷ்ணனை கையை பிடித்து கொண்டு யசோதையிடம் போய் புகார் தெரிவித்தாள். உடனே யசோதைக்கு கோபம் வந்து பெரிய கயிறை எடுத்து அவர் ஒரு பெரிய உரலில் கட்டினாள். இவ்வாறு ரோகிணி மாதா கிருஷ்ணர் பலராமரின் லீலைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் போது துவாரகாராணிகள் மிகுந்த ஆச்சரியத்துடன் கண்கள் விரிய கேட்டுக்கொண்டிருந்தனர். அதே சமயத்தில் வாயிலில் காவலில் நின்றபடியே இந்த லீலைகளை கேட்டுக்கொண்டிருந்த சுபத்திரை ஆச்சரியத்துடன் கண்கள் விரிய மெய்மறந்து கிருஷ்ண பலராமர் அங்கு வந்ததை அறியாமல் நின்றிருந்தார். அங்கு வந்த கிருஷ்ணரும் பலராமரும் தங்களுடைய பால்ய லீலைகளை கேட்டதால் மிகவும் மகிழ்ந்து மெய்சிலிர்த்து கண்கள் விரிய கைகள் உள்வாங்க ஜெகநாதர் பலராமராக காட்சியளித்தனர். அப்போது தூரத்தில் நாரதர் வருவதை பார்த்த இவர்கள் தன்னிலைக்கு திரும்பினர். நாராயண நாராயண, ஆஹா, பார்த்து விட்டேன், பார்த்து விட்டேன். நீங்கள் என்னிடமிருந்து ஏன் மறைக்கிறீர்கள்? ஆனாலும் நான் பார்த்து விட்டேன். இந்த திவ்யமான ரூபத்தை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. இந்த மங்களகரமான ரூபத்தை இந்த பூலருக்கு காட்டுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பூலக மக்கள் அனைவரும் இந்த ரூபத்தை பார்த்து தரிசிக்கலாம் அல்லவா? நாம் இப்போது ஜெகநாதர் பூலோகத்திற்கு வந்த லீலையை பார்க்க இருக்கிறோம். இந்திரத்யும்னன் கனவில் ஜெகநாதர் தோன்றுதல். இந்திரத்யும்னா, கடலில் ஒரு மரக்கட்டை மிதந்து வரும். அந்த மரத்தில் நீ என்னுடைய உருவத்தை செதுக்கி
கோயில் கட்டி வழிபாடு செய்வாயாக. சமுத்திரத்தில் மரக்கட்டைகள் மிதந்து வரும், அதை எடுத்து வாருங்கள். பணிகிறோம் மகாராஜா. தாங்கள் சொன்னது போல் மிதந்து வந்த அந்த மரக்கட்டைகளை எடுத்து வந்துள்ளோம். சரி, தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவை அழைத்து வாருங்கள். பணிகிறோம் மகாராஜா. தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவை அழைத்து வந்து விட்டோம். பணிகிறேன் மகாராஜா. தங்களுடைய கட்டளை என்னவென்று சொல்லுங்கள். துரிதமாக முடிப்பதற்கு நான் தயாராக உள்ளேன். வாருங்கள் சிற்பியே. பகவானுடைய ஆணைப்படி சமுத்திரத்தில் மிதந்து வந்த மரக்கட்டைகள் இங்கு உள்ளன. இதை கொண்டு பகவானுடைய ரூபத்தை செதுக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் மகாராஜா. ஆனால் ஒரு நிபந்தனை. 21 நாட்கள் முடிவதற்குள் என்னுடைய அறையை யாரும் திறந்து பார்க்கக்கூடாது. அப்படி திறந்து பார்த்தால் திருவுருவ செதுக்கும்படி அரைகுறையாக நின்றுவிடும். சரி, அப்படியே செய்கிறேன். மகாராணி, சத்தம் எதுவும் இந்த அறையிலிருந்து வரவில்லையே. விஸ்வகர்மாவுக்கு என்ன ஆயிருக்கும்? ஒருவேளை 15 நாள் உணவருந்தாமலே இருந்ததால் இந்த வயதான சிற்பி இறந்து போயிருக்கலாமோ? ஆகையினால் தாங்கள் கரைக்கதவை திறந்து என்னவென்று பாருங்களேன். இல்லை மகாராணி, விஸ்வகர்மாவின் கட்டளைப்படி 21 நாட்கள் அறை கதவை திறந்தால் சிலை செதுக்கும் பணி தடைபட்டு போய்விடும். இல்லை மகாராஜா, தாங்கள் இதை செய்துதான் ஆக வேண்டும். சரி, அப்படியே செய்கிறேன். என்ன இந்த விஸ்வகர்மா தச்சனை காணவில்லையே? மறைந்து போய்விட்டாரே. இந்த சிலைகளுடைய உருவம் அரைமுறையாக உள்ளதே. கவலைப்படாதே இந்திரஜும்னா, விஸ்வகர்மாவாக வந்தது நான் தான். நீ 21 நாட்களுக்கு முன்பு கதவை திறந்து என் கட்டளையை மீறியதால் இந்த தெய்வீக திருவுருவங்கள் இந்த கோலத்தில் இருக்கின்றன. நீ இந்த மூர்த்திகளை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்ய தொடங்கலாம். துவாரகாராணியாக தேவயானேஷ், நாகவர்த்தினி, அத்வைதா, ஹனித்ரா, ராஜாவாக அமோகா, வெங்கட்ரமணன் காவலாளி, சுதர்சன் கிருஷ்ணா, ஜெகநாத சுதர்சன், பலராமனாக, சித்தார்த், சித்ரிகா, துவாரகா ராணி, சித்ரிகா, வம்சி, துவாரகா ராணி, அனன்யா, துவாரகா ராணி,